Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க, பசிக்குதா? மார்னிங் சாப்பிட்டு வந்தீங்களா எல்லாரும்? சாப்பிட்டாச்சு இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம திருச்சியில கரூர் பைபாஸ் ரோட் ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டியா இந்த ஏரியா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க இந்த ஏரியால எமரோல்டோடைய ஜுவல் ஒன் ஷோரூம் இன்னைக்கு நம்ம ஓபன் பண்றோம். எல்லாரும் ஒரு கோலாகல கைத்தட்டலோட ஆரம்பிக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். அந்த எமரோல் ஷோரூம் ஜுவல் ஒன் இன்னைக்கு ஓபன் பண்றதுக்காக நம்மளுடைய எம்டி சாரான ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். Safana Ahmed ma'am, please come. Viruvaitha Kadir Moidin ma'am, please come. Mrs. Chellam Jagan அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். Joyce Christy Yamapan அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். We request the guest in front of you. எல்லாரும் கை தட்டி கொடுக்கலாமா? ஜுவல் ஒன் ஷோரூம் இன்னைக்கு நம்ம திருச்சியில identify by true color. நம்ம எல்லாருக்குமே திருச்சி மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம்னு சொல்லலாம். அகமது பிரதர்ஸோடைய மேம் வந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் சஃபானா அகமத் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வி வெல்கம் யூ. மக்களுக்கு ஒரு புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்க ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெகுலரான ஜுவல்ஸ் இல்லாமல் ஜுவல் ஒன் அப்படின்னாலே எப்போதுமே டிஃப்ரென்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ட்ரிபிள் டி அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு ஸ்லோகன் அப்படின்னே சொல்லலாம். டிஸ்கவர் டிஃப்ரெண்ட் டிசைன். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி எமரால் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ எமரால் வந்து ஒரு 41 வருஷமா ஒரு பெருமைக்குரிய மேனுஃபேக்சரராக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அது நிறைவான ஒரு பொழுதாகவும் போகும். ஸோ ஹவுஸ் ஆஃப் எமரால்டோடைய ஜுவல் ஒன் ஷோரூம் நம்ம திருச்சியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் திருச்சி மக்கள் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு see the ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ் இல்லையா? ஸோ புது ஜுவல்லரியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஜுவல்லருடைய நோக்கமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி எல்லாருடைய ட்ரெண்டும் பார்த்து போகிற ஒரு ஜுவல்லரியாகவும் இது எல்லாமே இருக்க போகுது. ஜுவல்மன் பார்த்து போகுது. அண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி எமரால் பத்தி நம்ம பேசி ஆகணுங்க. ஹவுஸ் ஆஃப் எமரால்டோடைய குரூப் தான் நம்ம ஜுவல் ஒன் ரீட்டைலா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 41 வருஷமா நாட் 12 or 20 இயர்ஸ் அப்படிலாம் கிடையாது. 41 வருஷமா கிட்டத்தட்ட 1984 இருந்து ஹவுஸ் ஆஃப் எமரால் ஜுவல்லரி மேனுஃபேக்சர்ஸா பிக்கெஸ்ட் சப்ளையர்ஸாகவும் இருந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? அதுக்காகவே நம்ம கைத்தட்டல் கொடுக்கணும். இல்லையா? அதுவும் நார்மலான ஜுவல்ஸ் கிடையாது. எல்லாமே டிஃபரெண்டா வேற லெவல் குவாலிட்டியில கொடுக்கிறது ஹவுஸ் ஆஃப் எமரால்டோடைய ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி தான் 1984 இருந்து இவங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆட்சி நடந்துட்டே இருக்கு. ஒன் ஆஃப் தி ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஜுவல் மேனுஃபேக்சர்ஸா இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய இந்த சப்ளையர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படியே ரீட்டைலும் நம்ம கொண்டு வருவோம்ப்பா, எல்லா மக்களையும் போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக 2012 இருந்து ஜுவல் ஒன் அப்படின்ற ஒரு ரீட்டைல ஆரம்பிச்சாங்க. ஜுவல் ஒன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சு 13வது வருஷமா இன்னைக்கு நம்ம திருச்சியில ஆரம்பிச்சிருக்கோம். புது இன்டீரியரோட எந்த ஊர்லயும் கிடையாதுங்க. நாங்க திருச்சியில தான் ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது திருச்சி மக்களாகிய எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீனிவாசன் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்க திருச்சி மக்களுக்கு நீங்க எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய உங்களுக்கும் எங்களுடைய
மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது இன்னும் மேலும் மேலும் வளரணும். அண்ட் தமிழ்நாடு நம்ம எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அத்தனை இடத்துலயும் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு வந்த உடனே மேம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட வளர்ச்சி, பெருமைக்குரிய வளர்ச்சியாக இருந்துட்டு இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஆர்ஜே தனுஜா, நான் எக்ஸ் ஆர்ஜே அண்ட் கரண்ட்லி ஐம் ஃப்ரீலான்சிங் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பிக்கிறது நம்மளுடைய வழக்கம். அண்ட் இந்த நிகழ்வையுமே, இன்றைய நிகழ்வையுமே குத்து விளக்கு ஏற்றியே ஆரம்பிப்போமே. Mr. Srinivasan sir, Managing Director of Jewel One Emerald, to light the lamp. And also Managing Director of Retail Division of Managing Director, Mr. Diyan Srinivasan அவர்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். குத்து விளக்கு ஏற்றி And I also request the chief guest of the day, Mrs. Safana Ahmed அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். Mrs. Sujata Ganapati அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். லட்சுமி மீதி எல்லாருமே அப்படி வந்துடலாமே, லைட்லாம் பண்ண எல்லாருமே வந்துடலாம். ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே உட்காந்துக்கலாம். அடுத்தபடி மிஸ்டர் தியான் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் வருகிறேன். ரீட்டைல் டிவிஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் தியான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். ரீட்டைல் டிவிஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் எல்லாருமே வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஜுவல் ஒன், இந்த ஷோரூம் யாருக்கும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த திருச்சியில இப்போதான் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஜுவல் ஒன் அப்படின்ற பேர் வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர்னு சொல்லலாம். ஆமா தானே? ஆமா தானே? எஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2012 ஜுவல் ஒன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது எமரால்ட்ல இருந்து ரீட்டைலா ஜுவல் ஒன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பாண்டியில ஆரம்பிச்சு அடுத்து 13வது ஷோரூமா இன்னைக்கு நம்ம திருச்சியிலையும் இருக்கோம். ஸோ இவங்களுடைய ஒரு ஸ்லோகன் அப்படின்னாலே ட்ரிபிள் டி அப்படின்னே சொல்லலாம். ட்ரிபிள் டினா ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ட்ரிபிள் டி கடைக்காரங்களாம் சொல்லிடுவாங்க, அது எங்களுக்கு தெரியும்ல. ஓகே, டிஸ்கவர் டிஃப்ரெண்ட் டிசைன். ஸோ இவங்களுடைய தாரக மந்திரமாவே இருக்கு, அப்படிதானே சார்? அது ரொம்ப கேட்கும் போதே எனக்கு ரொம்ப யூனிக்கா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. பரவாயில்ல, எப்படிலாம் யோசிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டியில என்னைக்குமே நோ காம்ப்ரமைசிங். எங்க கிட்ட எப்போதுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி நாங்க கொடுத்துட்டே இருப்போம். டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னப்போ அப்படியே நானும் ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆமால அப்படின்னு தான் இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் புதுசா மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க நம்மளுடைய ஜுவல் ஒன். டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்
டிசைன்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே எங்களால் மக்களுக்கு வந்து டிஸ்பிளேல வைக்க முடியாது. பட் வி ஹாவ் கேட்லாக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேட்லாக்ல இருக்கிறது நீங்கள் எதை காட்டி இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே சூப்பர் குவாலிட்டியில் நமக்கு ஜுவல் வந்து டெலிவரும் பண்ணிடுறாங்க. கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது எங்களுடைய ஸ்ட்ராங் பாக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமுமே நிரூபிச்சுட்டு இருக்கவங்க தான் ஜுவல் ஒன். எப்படி நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா போதும், இவங்க பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி நமக்கு கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களை என்னைக்குமே திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜுவல் ஒன் வந்து திருப்திப்படுத்திடுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் மனதை புரிந்த பொன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகான வார்த்தைகள், இதுக்குன்னே தனியாக கைத்துக்கலாங்க நம்ம. அண்ட் ஜுவல் ஒன் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய கெஸ்ட்டும் வராங்க. கணேசன் சார் ஃபேமிலியை அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் மேம். வெல்கம் சார். ஜெகநாத் செல்லம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். செல்லம் ஜெகன். அமிர்த சங்கர் சார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் சார். இதுக்கு நம்மளுடைய கெஸ்டா வந்திருக்கவங்களுக்கும் ஆர்டர் பண்ணிடலாம். மிஸ்டர் லட்சுமி நாராயணன், ஃபவுண்டர் ஆஃப் ராக்ஃபோர்ட் சிட்டி டைம்ஸ் வந்திருக்காங்க. சார் வெல்கம் சார். மிஸ்டர் லட்சுமி நாராயணன், ஃபவுண்டர் ஆஃப் ராக்ஃபோர்ட் டைம்ஸ் மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க. வெல்கம் சார். அவர்களுக்கும் நம்முடைய ஜுவல் ஒன் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறாங்க. Thank you sir, thank you so much. Mr. ரமேஷ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் எங்களுடைய கிரேட் பில்லர் ஆஃப் சப்போர்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பண்ணிக்கலாமா சார்? ஓகே. ஸோ கண்டிப்பாக ஜுவல் ஒன்க்கு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்கி போயிட்டே ஆகணும்ப்பா அப்படின்ற ஒரு மனசில் எனக்கு தோணிச்சுங்க. நான் பார்த்து வச்சுருக்கேன், வீட்டில் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரலான்றீங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஜுவல் ஒன்க்கு வந்து விசிட் பண்ணிட்டோம்னாலே அடுத்தடுத்து நகையோட விலை ஏறுது அப்படிங்கிறது இருந்தாலுமே அது எப்பயுமே ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளார ஒரு பதிஞ்சிடுச்சு. ஸோ ஜுவல் ஒன்க்கு வந்து விசிட் பண்ணுங்க. எப்போதுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸை கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். நீங்க எல்லாருமே கண்டிப்பா வாங்கி மகிழ்ச்சியா தானியணும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்ல, பெண் மனதை புரிந்த பொன், இவ்வளவு நல்ல வார்த்தைகள். ஸோ நமக்கு பிடிச்ச டிசைன்ஸை நம்ம ஜுவல் ஒன் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் கிட் ஸ்கீம்ஸ் கூட நம்மளுடைய ஜுவல் ஒன்ல இருக்கு. ஸோ மாசம் மாசம் நம்ம வந்து சிறுக சிறுக சேமிப்பு வந்து ரொம்ப பெரிய ஒரு இது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிட் ஸ்கீம்ஸ்லையும் நீங்க தாராளமா வந்து சேரலாம். அண்ட் அதை பத்தின டீடைல் நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஐயா மேனேஜிங் டைரக்டரான ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை கொஞ்சம் எங்க கூட அப்படியே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். அனைவருக்கும் காலை வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் திருச்சியில் வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 40 வருஷம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு உலகத்தில் வந்துட்டு ஒரு தலை சிறந்த உற்பத்தி கூடமாக இருக்குது. கிட்டத்தட்ட 7000 பேர் வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு டிசைன் டெவலப் பண்ணுறது வேண்டிய 250 பேர் இருக்காங்க. டிசைன் ஸ்டுடியோ வந்து கோயம்புத்தூர், மும்பை, டெல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு கல்கத்தா எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்களுடைய சப்சிடரி வந்துட்டு துபாயில் இருக்குது.
துபாய் சப்சிடி மூலிமா வந்துட்டு உலகெங்கும் இருக்கிற ரீட்டைலர்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் தயாரிக்கிற நகைகள் வந்து போய் சேர்கிற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு பேஷன். நான் ஆரம்பித்ததுலேருந்தே வந்துட்டு குவாலிட்டி, பியூரிட்டி, டிசைன் அப்படிங்கிற 3 இதை வச்சு தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு அதை கடைப்பிடிச்சிட்ருக்கோம். அதுக்கு கிடைச்ச வெற்றி தான் இது. இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு 12வது கடையும், பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஒரு கடையும், மொத்தம் 13 கடை இருக்குது. இந்த மாதம் இறுதியில் வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு ஷோரூம் இருக்குது. கோயம்புத்தூர் கணபதியில் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி மதுரை அண்ணா நகரில் ஒரு ஓப்பன் பண்ணுறோம். இனியும் வந்துட்டு திருநெல்வேலி, இனி நிறைய வந்துட்டு பைப்லைனில் இருக்குது. நிறைய ஷோரூம்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு முன்னால் இல்லை, நம்ம பின்னாடி தான் இருக்கோம். நம்ம நிறைய கடைகளுக்கு சப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி சப்ளை பண்ணும்போது மக்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த ரீட்டைல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். உடனுக்குடன் மக்கள் என்ன விரும்புகிறாங்க, எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணி அவங்க வந்து திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் இந்த ரீட்டைல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். உலகத்தில் வந்துட்டு எவ்வளோ டெக்னாலஜி இருக்கோ அத்தனை டெக்னாலஜியுமே எமரால்டில் இருக்குது அப்படின்ட்டு பெருமையாக சொல்லலாம். இது வந்து எமரால்டுடைய வலிமை, ஜுவல்லருக்கு பின்புலமாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும். கோயம்புத்தூரில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1,00,000 டிசைன்ஸ் வந்து வச்சுருக்கோம். சில பேருக்கு வந்துட்டு இங்கே கடையில் வந்து இங்கே பார்த்து இனியும் லோன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வெகு விரைவில் வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு 20,000 சதுரடியில் வந்துட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லா சர்வீஸ் கொடுக்கணும், உங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லவே இல்லை. உங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். நகைகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் மனசார வந்துட்டு வடிவமைச்சது வந்துட்டு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்துக்கு நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. கோல்டு பார்த்தாச்சு, டைமண்ட் பார்க்க போகலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் டைமண்ட் செக்ஷனை. எல்லாரும் போகலாமா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக, அதுவும் எஸ்பெஷலி டைமண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்காக மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன், ஃபவுண்டர் ஆஃப் ராக் ஃபுட் சிட்டி டைம்ஸ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ராக் ஃபுட் டைம்ஸ் உடைய எம்டியான மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் நம்மளுடைய டைமண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, ரிப்பன் கட் பண்ணி. எல்லாரும் வெல்கம் யூ சார். Please. Thank you. ஸோ டைமண்ட் செக்ஷனில் நம்ம இப்போ இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியுமே நம்ம பார்க்கலாம். ஜுவல்மெண்ட் அதை எப்போதுமே நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணலாம்.
செக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோர் ஜுவல் ஒன்ல இருக்க சில்வர் செக்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ஜெகநாத் அண்ட் சின்ன ஜெகநாத்